நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும், கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டே, வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டே, வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை ஒருமித்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கால நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு பங்காகவும் கொண்டு வரும். அதனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அனுதினமும் தியானிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்குமே ஆனால் மற்றுள்ளவர்களுக்கும் நீங்கள் அதை அனுப்பி கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களிலே நாம் தியானித்து வருகிறோம். கடந்த செய்தியிலே ஜெபம் என்கிறதான ஒரு தலைப்பில் நாம் ஒரு சில செய்திகளை நாம் தியானித்தோம். இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 14வது வசனம், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் நாவினாலே உரைத்ததான உபதேசத்தை இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்திலே கட்டளையிடுகிற ஒரு காரியம், நாம் மனிதனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த அன்புக்கு தடையா இருக்கக்கூடியதான பாவம் சில நேரங்களிலே கோபமாக வைராக்கியமாக மாறிவிடும். அந்த வைராக்கியம் என்கிறதான பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அதனால யார் மேலையும் நாம் வைராக்கியமாக இராதபடிக்கு அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டும். அப்படி நாம் மன்னித்தால் மாத்திரம்தான் பரமபிதாவாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். உதாரணமாக, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த ரட்சிப்பை நாம் முழுமையாக்கி கொள்ள, சுதந்திரித்து கொள்ள முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய சகோதரர்கள் செய்த பாவங்களை, சக மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய சக மனிதரோடு கூட மன்னியாமல் இருப்போமே ஆனால் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது. ஒருவேளை நாம நினைச்சிட்டு இருக்கலாம், ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார். இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் நாம் வாழ்கிற இந்த பூமியிலே மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை முதலாவது நாம் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறபடியினாலே நாமும் நம்முடைய சக மனிதர்களோடு கூட அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை உடையவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை இங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களே ஆனால் நானும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன். மன்னிப்பு என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பகுதியாக காணப்படுகிறது.
நாம ஒரு மனிதனை மன்னிக்கும் போது அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தடையா இருக்கிற பாவம், அந்த பாவம் அந்த மனிதனிலிருந்து நீக்கப்படுகிறது. உதாரணமாக, உங்களுடைய நண்பரோ இல்லைன்னா யாரோ ஒருத்தர் உங்க மேல கோபமா இருக்கிறார். நீங்க அவர் மேல் கோபமா இருக்கிறீங்க. இப்ப 2 பேரும் பேச மாட்டேங்கிறீங்க, 2 பேரும் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப இங்க நடக்கிற நிகழ்வு என்ன? 2 பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. 2 பேரும் பாவம் என்கிறதான ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கிறீர்கள். இப்போது ஒருவர் வந்து ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கும் போது 2 பேரும் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், இவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று. உண்மைதான். அப்போ நம்முடைய எதிரி, நம்முடைய விரோதி, நமக்கு ஆகாது என்று தள்ளப்பட்டிருக்கிற நபர்கள் எல்லாம் நரகத்துக்கு போகணுமா? போகக்கூடாது இல்லைங்களா? அப்போ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகணும் அப்படின்னா, நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா, நாம ஜெபித்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும். இப்படி நாம் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் போது 2 பேரும் தேவ சமூகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். அப்போ நாம ஒரு நபருடைய பாவத்தை மன்னிக்கும் போது நாமும் விடுதலையாக்கப்படுகிறோம், அந்த நபரும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். இது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம்! நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே மன்னிக்கிற குணாதிசயம் நமக்கு தேவைப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருந்தபோதுதான் ஆண்டவர் நமக்காக மரித்தார். நாம நல்லவங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கும் போது இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டு, இவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க, அதனால இவங்க என்னுடைய பிள்ளையாக மாறட்டும் என்று சொல்லி அழைக்கல. பாவிகளா இருந்தபோது அந்த பாவத்திலிருந்து விடுவித்து பாவியான நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அப்ப அவருடைய குணாதிசயம் என்ன? ஒரு பாவ மனிதனை மீட்டு தன்னுடைய பிள்ளையாக மாற்றுகிறது அவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்முடைய சக மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஒருவேளை நாம் நம்முடைய சகோதரனுடைய பாவங்களை மன்னியாது இருந்தால் நம்முடைய காணிக்கையை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஏற்கனவே நாம அந்த உபதேசத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 23-24 பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே நமக்கு சொல்லுகிறது என்ன? ஒரு மனிதனை மன்னிக்காமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் மாத்திரமல்ல, அப்படி மன்னியாமல் இருந்து தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கைகள், ஆராதனைகள், அதனால ஜபங்கள், உபவாசங்கள், ஊழியங்கள், தேவனுக்காக எதை செய்தாலும் அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம நம்முடைய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரத்தில், நான் மனுஷர் பாஷையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பவுல் சொல்லுகிறார், அன்பு இல்லை அப்படின்னா அந்நிய பாஷை பேசினாலும் சரி, ஆராதிச்சாலும் சரி, அது விருதுவாக போய்விடும். அதுல எந்த பிரதிபலனும் இல்லை. ஒரு சத்தம் எடுக்கிற ஒரு ஓசை, சத்தம் எப்படி கை தட்டின உடனே இல்லைன்னா மியூசிக் போட்ட உடனே
சத்தம் கேட்டு திரும்ப அது அமைந்து விடுகிறதோ, நின்று விடுகிறதோ, அதுபோலதான் நாம செலுத்துகிற ஆராதனைகள் எல்லாம் அந்த நேரத்தில் ஒரு வெறும் சத்தம் மட்டும்தான், மற்றபடி அதுல எந்த பிரதிபலனும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நாம நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு மனிதனை நாம் மன்னிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான குணாதிசயம் என்ன? அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு இருந்தால் மாத்திரம்தான் நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க முடியும். நாம் அந்த நபரை நேசிக்கணும். நம்முடைய எதிரியான, நமக்கு விரோதமாக இருக்கிற நபரை நாம நேசிக்கணும்னு தான் வேதம் நமக்கு கற்று தருகிறது. இது ஒரு கடினமான உபதேசம்தான், வேற வழி இல்லை. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற உபதேசம். இந்த உபதேசத்தை மீறி நடப்பதற்கு நமக்கு ஒரு சான்ஸ் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அது நீடிய சாந்தம் உள்ளது. அன்புக்கு தயவு இருக்கிறது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அது இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால மன்னிப்பது மிகவும் அவசியம். மன்னிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு குணமாக காணப்படுகிறது. அவர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறபடினாலே நாமும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். இந்த வார்த்தை நாளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த செய்தியில் நாம் பார்க்கலாம். மாரநாதா, சீக்கிரம் வாரும் ஆண்டவரே. காட் பிளஸ் யூ.